மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இனி நாம் வழக்கமான வகுப்புக்கு உள்ளே செல்லலாம். ஐயா, நான் நான் நாளைக்கு அவன் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது மிகவும் மனம் வருந்துகின்றேன். எனக்கு வர முடியாத ஒரு காரணமா இருக்கிறதாக அவருடைய பிள்ளைகளுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு அவருடைய இறுதி ஊர்வலம் கொள்ள முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறேன். அதான் கருணாகர நன்றி கட்டாயம் அதை அறிந்திருப்பா என்னுடைய நிலைமை என்னன்றதை அவாக்கு தெரியும். ஓகே ஐயா. ஓகே நல்லது. இனி வகுப்புக்கு உள்ளவர்கள் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். மற்றவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி. ஓகே, நாம ஓரிரு பாடல்களை மட்டும் பார்த்துட்டு ஒரு சில பாடல்கள், ஒரு 2-3 பாடல்கள் மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். முறையாக வகுப்பு இப்பொழுது தொடங்குவோம். வணக்கம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தனை போற்றுகின்றேனை உலகலாம் உணர்ந்துவதற்கரியவன் நில உலாவிய நீர்மொழிவேணியன் அழகில் ஜோதிய நம்பளத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஆண்மணிய செல்வர்களே, உலகளாவிய சைவ சமய பயிற்சி வகுப்புகளுடைய உலகளாவிய சைவ சமய பயிற்சி வகுப்புகளுடைய 180வது வகுப்பு. இது திருமந்திர தொடர் வகுப்பினுடைய 43வது வகுப்பிலே இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என பன்னிரு திருமுறை பகுப்பாய்வு மையத்தின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுது காலத்தின் அருமை கருதி உடனடியாக பாடலுக்கு செல்வோம். சென்ற முறை நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுபடியும் ஒரு சின்ன தலைப்புகளை மட்டும் நினைவுபடுத்துகிறேன். பாயிரச்சையில் 112 பாடல்கள் முடித்து விட்டு முதல் தந்திரத்துக்கு வந்தோம். முதல் தந்திரத்திலே முதல் அத்தியாயம் உபதேசம், 2வது அத்தியாயம் யாக்கை நிலையாமை, 3வது செல்வம் நிலையாமை, 4வது இளமை நிலையாமை, 5வது உயிர் நிலையாமை, 6வது கொல்லாமை, 7வது புலால் உண்ணாமை, 8வது பிறன்மனை நயவாமை, 9வது மகளிர் இழிவு, 10வது நல்குறவு. நல்குறவிலே தான் நாம 2 பாடல்களை பார்த்தோம். இப்பொழுது 3வது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம். அதை நான் திரையிடுகிறேன். நல்குறவு மொத்தம் 5 பாடல்களை கொண்டது. நல்குறவு என்பது, நல்குறவு என்றால் என்ன, வறுமை என்பது நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதுல முதல் பாடல், புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை, அடையப்பட்டார்களும் அன்பிலாரானார், கொடையில்லை கோளில்லை கொண்டாட்டமில்லை நடையில்லை நாட்டில் இயங்குகின்றாருக்கே. புடவை கிழிந்தது போல இந்த வாழ்க்கையானது கிழிந்து போய்விட்டது. நம்மை அடைந்த உறவினர்கள் கூட அன்பில்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். கொடை இல்லை, கொடுப்பவர்களும் இல்லை, வாங்குபவர்களும் இல்லை, கொண்டாட்டமும் இல்லை, பீடுடைய நடை, பெருமைக்குரிய நடை இல்லை, நாட்டில் பிணம் போல இயங்குகின்றார்கள் என்று. வறுமையிலே ஒருவன் வந்து விட்டால் அவனுக்கு சொந்தக்காரன் அவன் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அவனை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என்பதைத்தான் இந்த பாடல்ல அவர் சொல்றாரு. இது போன தடவை பார்த்தோம். 2வது பாட்டும் போன தடவை பார்த்தோம். பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலருதென்று அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவீர். இந்த வயிறு என்கிற குழி ஒரு பொய்யான குழி. இந்த குழியிலே பண்டத்தை அடைப்பதற்காக, அதுவும் சுவை நிறைந்த பண்டங்களை அடைப்பதற்காக காலையிலே, புலரி என்றால் சூரியன், சூரியன் புலருகிற காலத்திலேயே காலையிலே எழுந்து வயிற்று பாட்டுக்காக உழைக்கிறோம். அதுவும் அறுசுவை உணவுகளை எல்லாம் திணிக்கிறோம். ஒரு நாளைக்கு இட்லி, ஒரு நாளைக்கு போண்டா, ஒரு நாளைக்கு பூரி, ஒரு நாளைக்கு சப்பாத்தி, ஒரு நாளைக்கு ரவா தோசை, ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல. இப்படி இந்த வயிற்று குழியை அடைப்பதற்காக அறுசுவை உணவுகளை நாம் தேடுகிறோம். ஆனால் எக்குழியை தீர்த்தாலும், உடம்புக்குள்ள ஏகப்பட்ட குழிகள் இருக்கு, எந்த குழி தூர்ந்தாலும் இறைவனை ஏத்துவதை மறக்காதீர்கள். எந்த குழி தூர்ந்து போனாலும் இறைவனை ஏத்துவதை மட்டும்
ஒருபோதும் மறக்காதீர்கள். அக்குழி தூறும் அழுக்கற்ற போதே, அது எப்ப அந்த வயிற்று குழியும் அது போல, குழினா வேற ஒண்ணும் இல்ல, டிப்ரெஷன். டிப்ரெஷன் அப்படிங்கறத அந்த குழி அப்படிங்கிற வார்த்தையில இவர் சொல்றாரு. என்ன, வயிற்றுக்குழி மட்டுமல்ல, மனதிலே இருக்கிற எந்த குழியாக இருந்தாலும், எந்த டிப்ரெஷனாக இருந்தாலும், கடவுளை ஏத்துகிற போது நம்ம முதல்ல என்ன ஆகும்னா, நம்ம இருக்கிற அழுக்கு காணாம போகும். அழுக்கு அற்ற போதே என்றால், அழுக்கு என்பது 3 மலங்கள்: ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற 3 மலங்கள் நம்மை விட்டு அகலும். எப்ப? வயிற்றுப்பாட்டுக்கு மட்டும் கவலைப்படாம, இறைவனை போற்றுவது, இறைவனை வணங்குவது, இறைவனை வாழ்த்துவது, இவைகளிலேயே நம்முடைய காலங்கள் கழியும் என்று சொன்னால், முதலிலே நம்மிடத்திலே உள்ள மும்மலங்கள் என்கின்ற மலங்கள் அறுபட்டு போகும். அப்போது அந்த வயிற்றுக்குழி தூர்ந்து போகும். வயிற்றுக்குழி தூர்ந்து போகும்னா என்ன? அதுக்கப்புறம் அவங்களுக்கு பசிக்கவே செய்யாது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் பசி இவைகளை எல்லாம் மறந்து விட்டுத்தான் தவம் யோக நிலையிலே இருந்தார்கள். அதனால அவர்கள் பசியை அவர்கள் பொருட்டாக நினைப்பதில்லை. ஏதாவது கிடைக்க நேரம் சாப்பிடுவாங்க, கிடைக்காட்டினா அதுக்காக தேட மாட்டாங்க. உணவை தேடி அலைய மாட்டார்கள். பட்டினத்தாரே சொல்றாரு, இருக்கும் இடம் தேடி என்னிடத்தே வந்து உருக்கமுடன் கொடுத்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன். பெரிய ஆர்ச்செல்லாம் வச்சு வரவேற்பு வச்சு கூட்டு போய் எனக்கு விருந்து போடணும்னு நான் விரும்பல. ஆனால் நான் யாரையும் தேடி போகக்கூடாது. நான் இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் தந்தால் உண்பேன். நான் இருக்கிற இடத்துக்கு யார் அன்னம் இடுகிறார்களோ அவர், அதுவும் போன போதுன்னு கொடுக்கப்படாது, மன நெகிழ்வுடன் உருக்கத்துடன், இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னமும் உருக்கமுடன் தந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன். என்னை விருந்து வச்சு வீட்டுல எடுத்துட்டு சாப்பிட்டா போக மாட்டேன். எனக்கு நான் போய் ஒரு இடத்துல போய் சாப்பிடணும் அவசியம் இல்லை. நான் இருக்கிற இடத்துக்கு அன்னம் வந்தால் சாப்பிடுவேன். அப்படிதான் சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்கள் இருந்த இடத்திலே இருந்து ஆனா வரக்கூடிய உணவை மட்டும் உண்பார்கள். ஏனென்றால் அவர்கள் திருமூலர் சொன்ன மாதிரி இந்த பொய்க்கொடியை நிரப்புவதற்காக ஓடி அலைய மாட்டார்கள். மனிதனுடைய எல்லா கொடிகளையும் தூர்க்கக்கூடிய இறை நாமத்தை மட்டுமே அவர்கள் பேசுவார்கள். அதுக்கு அந்த நேரத்தில் இருக்கிறதுனால அவர்களுக்கு பசி ஒரு பொருட்டல்ல. யாராவது தேடி போய் சாப்பிடுங்க சாமி அப்படின்னு கொடுத்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா சாப்பிட மாட்டோம். அதான் அவங்களுடைய கொள்கையாக இருந்தது. பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலரிதென்று அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவீர், எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமின் அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே அப்படின்னு. அடுத்தது 3வது பாட்டு. இதுதான் இந்த தடவை நம்ம பார்க்கக்கூடியது. கற்குழி தூர கனகமும் தேடுவார். நீங்க இந்த உரல் எல்லாம் வீட்டுல பார்த்திருக்கீங்களே, உரல், அதுல என்னன்னா குழி எதுல இருக்கும்? கல்லுல இருக்கும். அப்படித்தானே? ஒரு பெரிய கல்லை எடுத்து அது நடுவுல குழி தோண்டுவாங்க. என்ன, அந்த குழி எப்பமாவது தூர்ந்து போகுமா? அடைஞ்சு போகுமா? போகாது. அந்த குழியில எல்லாத்தையும் போட்டு இடிப்பாங்க. அரிசி, நவதானியா, எல்லாத்தையும் போட்டு இடிப்பாங்க. மிளகாப்பொடி கூட அந்த காலத்துல அதுலதான் உரல்ல போட்டு இடிச்சாங்க. அரிசி குத்துவாங்க, எல்லாம் குத்துவாங்க. ஆனால் ஒருபோதும் அந்த கல்குழி தூர்ந்து போகாது. ஆனா அதே மணற்குழியா இருந்தா பாருங்க, மணல் குழி, மணல்ல ஒரு குழி தோண்டி வைக்கிறீங்க, அது எத்தனை நாளைக்கு இருக்கும்? யாராவது பையங்க காலால ஒரு எத்தினான்னா குழி பூரா மூடிடும். இந்த வயிறு இருக்கிற வயிற்று குழி இருக்கே, அது எளிதில் தூர்ந்து போகக்கூடிய மணல் குழி அல்ல, எப்பொழுதும் தூராமல் இருக்கக்கூடிய கற்குழி. புரியும் நினைக்கிறேன். கற்குழி, கல்லாலான குழி என்னைக்குமே அடைபடாது. அது மாதிரி நம்ம வயிறு, ஏன்னா நேற்றுக்கு சாப்பிட்டோம், இன்னைக்கு சாப்பிட்டோம், நாளைக்கு சாப்பிடுவோம், அடுத்த வாரம் சாப்பிடுவோம், அடுத்த மாசம் சாப்பிடுவோம், அடுத்த வருஷம் சாப்பிடுவோம், வாழுகிற வரையில் சாப்பிட்டுட்டே தான் இருப்போம். ஏன்னா அது கல்லுக்குழி, அது ஒரு நாளும் அடைபட்டு போகிறது கிடையாது. கற்குழி தூரும்படியாக அந்த கற்குழியை அடைக்கிறதுக்காக கனகமும் தேடுவர். கனகம்னா செல்வம். இந்த கனகம்னா தங்கம்னு அர்த்தம். இந்த இடத்துல பொருள், செல்வம். எதுக்காக மனுஷன் ஆடுறதும் ஓடுறதும் எதுக்காக? அரைச்சான் வயிற்றுக்காகம்பாங்க. என்ன, அதனால மனிதன் பசிக்கை நிரப்புவதற்காக தினந்தோறும் பொருளை தேடி ஓடுகிறான். அக்குழி தூர்க்கை யாருக்கும் அரிது. அது கல்லினால் செய்யப்பட்ட குழி,
அதாவது வலிமையான குழி என்கிற காரணத்தினால் அதை யாராலும் தூர்க்க முடிவதில்லை. அப்படி அந்த குழியை தூர்க்கும் அறிவை அறிந்தபின் என்ன அறிவு? கடவுளை தேடுகிற அறிவு. இறை தேடாதே இறைவனை தேடுன்னு சொன்னார் ஒரு சித்தர். இறையை தேடாதே இறைவனை தேடு. இறையை எது தேடும்? நம்ம சாப்பிடுறத இறைன்னு சொல்றோமா? அவனை நல்லா இறை எடுத்துக்கிட்டான்னு சொல்லுவோமா? இல்ல. ஆடி மாடி நாய் நரி பன்றி கழுதை குதிரை என்ற விலங்குகள் எல்லாம் சாப்பிடுவதை சாப்பிடுகிற சாப்பாட்டை இறை என்று சொல்லுகிறோம். அது இது வல்லின ரகரம் உள்ள மெல்லின ரகரம் என்ன. அப்ப அந்த இறை வேறு, இறைவன் என்பது வேறு. நாம் வெறும் இறையை மட்டும் தேடினால், சாப்பாட்டை மட்டும் தேடினால், நம்மளும் நாயும் நரியும் பன்றியும் கழுதையும் குதிரையும் ஒண்ணுதான். ஆனால் எப்பொழுது இறை தேடுவதை விட்டுவிட்டு இறைவனை தேட ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் மனிதனாக பிறந்ததற்கு அர்த்தம். நமக்கு 2 காலு 2 கை 2 கண்ணு இதெல்லாம் எதுக்காக கொடுத்திருக்கிறான்னா இறைவனை நோக்கி செல்வதற்காக, இறைவனை தேடுவதற்காக, இறைவனுடைய புகழை பாடுவதற்காக, இறைவனுடைய தரிசனத்தை பார்ப்பதற்காக. கண்கள் அவன் தரிசனத்தை பார்ப்பதற்காக, காது அவனுடைய தரிசனத்தை கேட்பதற்காக, மூக்கு அவனுடைய நறுமணங்களை உணர்வதற்காக, வாய் அவன் புகழை பாடுவதற்காக, கை கால் எல்லாம் அவனை நோக்கி செல்வதற்காக. இப்படி இவ்வளவு அவயவங்கள் மனிதனுக்கு மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற விலங்குகளுக்கு கை இருக்கும், கால் இருக்கும், சில இதுக்கு வால் இருக்கும், 2 கால் தான் இருக்கும், சில இதுக்கு 4 கால் இருக்கும், வாய் பேச முடியாது என்ன. அதனால அவைகள் தேவாரம் திருமுறையெல்லாம் பாட முடியாது. ஆனா நம்ம தேவாரம் திருமுறை திருமணம் திருமணம் பாடுறோம். நாமளும் அதை பாடாம இருந்தா நம்மளும் நாயும் ஒண்ணுதானே இல்லையா? ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? இந்த வாய் என்பது அவனை போற்றுவதற்காக படைக்கப்பட்டது. அவனை போற்றி பாடவில்லை இந்த வாய் என்று சொன்னால், நாய்க்குதான் வாய் இருக்குல்ல, ஏன் வாய் இல்லாத ஜீவன் சொல்றோம்? அது ஒரு நாளும் திருமுறை படிக்காது, அது ஒரு நாளும் திருமந்திரம் படிக்காது. அதுக்கு காது இருக்கு, நம்மளோட பெரிய காது இருக்குது. ஆனால் அந்த காதினால் அது இறைவனுடைய புகழை கேட்காது. வாயினால் இறைவனுடைய புகழை பாடாது. பூஜை ரூம்ல தசாங்கம், பச்சை கற்பூரம், இந்த இதெல்லாம் கொளுத்தி வச்சோம்னு நீங்க என்ன, இந்த மாதிரி கற்பூரம், சாம்பிராணி, குங்குளியம் இதெல்லாம் வச்சா அந்த மனத்தை அது நுகருமா என்றால் நுகராது. மூக்கு இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, ஆனா அதுக்கு உணரக்கூடிய சக்தி இல்லை. அதனாலதான் பாரதி பண்ணா, கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய், மாக்களை போல் வாழுகின்றீரே. மக்கள் என்பதற்கு எதிர்ப்பதும் மாக்கள். மாக்கள்னா விலங்குகள். மா என்றால் விலங்குன்னு அர்த்தம். மா என்ற சொல்லுக்கே கிட்டத்தட்ட 27 பொருள் இருக்கு. மா என்றால் பெரிய அப்படின்னு அர்த்தம், மா என்றால் மாவுன்னு அர்த்தம், மா என்றால் அம்மான்னு ஒரு அர்த்தம். அதே மாதிரி இந்த இதுக்கு மாக்கள் என்று சொன்னால் விலங்குகள் என்று அர்த்தம் என்ன. அப்ப அதே வள்ளுவரும் சொன்னாரு, செவியிற் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். வள்ளுவர் கேட்டாரு, காதால 4 திருமுறைகளையும் திருமந்திரத்தையும் கேட்காமல் வாய்க்கு மட்டும் டெய்லி போட்டுட்டு இருந்தான்னா அவன் இருந்தா என்ன செத்தா என்னன்னு கேட்கிறான். இதை விட கடுமையா யாராவது கேட்க முடியுமா? இதை விட யாராவது கேட்க முடியுமா? அவர் வள்ளுவர் சொல்றாரு, அவியினும் வாழினும் என். அவன் அழிஞ்சா என்ன இருந்தா என்னங்கிறாரு. யாரு? செவியில் சுவை உணரா மாக்கள், செவியில் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள். செவியினுடைய சுவையை அறியாமல் வாயினுடைய சுவையை மட்டுமே அறியக்கூடிய மாக்கள், மனித மிருகங்கள், மனித வடிவத்திலே பிறந்த மிருகங்கள். அவை இருந்தாலும் ஒண்ணுதான், செத்தாலும் ஒண்ணுதான். அவைகளால வீட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது, நாட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது. செவியில் சுவையுணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். அற்புதமான ஒரு திருக்குறள் அவரு என்ன. அப்ப கற்குழி தூர, இந்த கற்குழி ஆகிய வயிற்றுக்குழியை தூர்ப்பதற்காக நிறைப்பதற்காகன்னு அர்த்தம் இங்க என்ன. கனகமும் தேடுவர் அக்குழி தூர்ப்பை யாவர்க்கும் அரிது. அது அவ்வளவு சீக்கிரமா அதை தூர்க்க முடியாது. அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்தவன். என்ன அறிவு?
இறைவனை பற்றிய அறிவு, அந்த ஞானம். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும் என்றான் பாரதி. எந்த ஞானம்? இறை ஞானம். அப்படி அறிந்த பிறகு அந்த குழி தூரும் அழுக்கற்றவாறே. அந்த இறைவனை அறியக்கூடிய அறிவு ஞானம் வரும் என்று சொன்னால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மலங்கள் நம்மை விட்டு அந்த அழுக்குகள் அற்று போய்விடும். அப்போது வயிற்று குழி தூர்ந்து விடும். அதுக்கப்புறம் நமக்கு பசியே எடுக்காது. சித்தர்கள் எல்லாம் பசியே இல்லாம தான் இருந்திருக்கிறாங்க. அவனுக்கு பசிக்கவே செய்யாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நிலை சித்தர்களுக்கு எப்படி வந்ததுன்னா, அவர்கள் வாய் உணவை விட செவி உணவை அருந்தி இருக்கிறார்கள். வாயை கூட அவங்க மந்திரம் சொல்றதுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஓகே. அப்ப கற்குழி தூர கனகமும் தேடுவர் அக்குழி தூர்க்கும் தூர்க்கை யாவர்க்கும் அரிது அரியது அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்தபின் அக்குழி தூரும் அழுக்கற்றவாறே. ரைட். 4வது பாட்டு. தொடர்ந்து எழு சுற்றம் வினையினும் தீய. இது ஒரு முக்கியமான வரி. தொடர்ந்து எழுகின்ற சுற்றம். அது என்ன எழுகிற சுற்றம்? புதுசு புதுசா எழுமா சுற்றம்னா? ஆமா, மனித வாழ்க்கை அப்படித்தான். தொடர்ந்து எழும் சுற்றம் வினையினும் தீய. வினை இருக்குல்ல, வினையை விட கொடுமையானது சூழ்ந்து வருகிற எழுந்து வருகிற சுற்றம். இப்போ மனிதன் தனியா பிறக்கிறான், அப்புறம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான், 1 2 ஆச்சு, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க பிறக்குது, 2 4 ஆச்சு, அந்த 4 அந்த பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு 2 2 பிள்ளைங்க பிறக்குது, 4 8 ஆச்சு, அவங்களுக்கு இன்னும் 2 2 பிள்ளைங்க பிறக்குது, 8 16 ஆச்சு. இதுதான் எழும் சுற்றம். எழுந்துகிட்டே இருக்கு சுற்றம். அது மட்டும் இல்ல, பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா சம்பந்திங்கிற ஒரு சுற்றம் வரும், சம்பந்தார்கள் கணவன் மனைவி வரும். அப்ப அந்த மருமகளோட பிறந்த அக்கா தம்பி தங்கச்சி அப்படி ஒரு சுற்றம் வரும். அதே மாதிரி நான் என்னுடைய அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் போய் வேற இடத்துல கல்யாணம் பண்ணாங்கன்னா அங்க ஒரு சுற்றம் வரும். இப்படி விரிஞ்சுக்கிட்டே போகும். இதெல்லாம் நல்லதா என்றால் இல்லற வாழ்க்கையிலே ஓரளவுக்குத்தான் இவைகள் உதவும். மற்றபடி வினையை விட மோசமானது. மனிதனுடைய வினை எப்படி நீண்டுகிட்டே போகுதோ அதே மாதிரி இந்த தொடரும் சுற்றங்களும் ஆபத்தானவை. வினை என்பது டைம் பாம் மாதிரி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு 5 வயசு பையன் ரோட்ல போகையில ஒரு கல் எடுத்து ஒரு நாயை அடிச்சான். நாய் தலையில பட்டு ஒரு 4 சொட்டு ரத்தம் கீழே விழுந்தது. 4 சொட்டு ரத்தம் தான் கீழே விழுந்தது. இது அவன் செஞ்ச வினை. இது அவன் செய்த வினை. இந்த வினை உடனே அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்திருந்தா சின்ன தண்டனையா தான் இருக்கும். ஆனா இது நடந்து 40 வருஷம் கழிச்சு இவனுக்கு 45 வயசு ஆச்சு. இவன் பேங்க்ல வேலை கிடைச்சு பேங்குக்கு போறான். காலையில நேரம் ஆயிடுச்சு. அவசரமா பைக் எடுத்து கிளம்புறான். கிளம்பும் போது அதே நாய், 40 வருஷம் அதே நாய் உயிரோட இருந்தா கேட்காதீங்க, அந்த நாய் இனத்தை சேர்ந்த இன்னொரு நாய் அது குறுக்க வந்துச்சு. வந்த உடனே இவன் ஒடிச்சான். படார்னு கீழே விழுந்து ஒரு கல்லுல மண்டை மோதி 4 லிட்டர் ரத்தம் போயிருச்சு. நீங்க அவன் ஒரு நாய்கிட்ட இருந்து 4 சொட்டு ரத்தம் தான் கீழே விழுந்தது. அந்த வினை அப்போதே பழிச்சிருந்தா ஒரு 40 சொட்டு ரத்தத்தோட போயிருக்கும். ஆனா 40 வருஷம் நீங்க பேங்க்ல பணம் போட்டீங்கன்னா டெபாசிட் வட்டி வருமா வராதா? வினையும் அப்படித்தான். நீங்க 4 சொட்டை வினை அதை டெபாசிட் பண்ணிட்டீங்க. அது 4 லிட்டரா 45 வயசுல வருது. 40 வருஷத்துல வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டி போட்டு பணம் பெருகுதுல. போலவே உங்கள் பாவமும் பெருகும். அதனாலதான் ஏழைகள் வயிற்றுல போடுங்கிறோம். நீங்கள் இட்டு நிரப்ப வேண்டிய பிக்சட் டெபாசிட் எது தெரியுமா? பசித்த ஏழைகளுடைய வயிறு. என்ன? அதனாலதான் தானங்களில் சிறந்தது அன்னதானம் அப்படிங்கிறாங்க. என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பசித்து சோறு இறைவனுக்கு பசித்த போதெல்லாம் அவன் கோயில்களுக்கு செல்லவில்லை, மடப்பள்ளிகளுக்கு செல்லவில்லை, திருவிழாக்களுக்கு செல்லவில்லை. எங்கே வந்தான் என்றால் காரைக்கால் அம்மையார் வீட்டு வாசல்லே பிச்சைக்காரனை போல நின்னான். இளையாங்குடி மாரநாயனார் வீட்டுல பிச்சைக்காரன் போய் நின்னான். அப்புதியடிகள் நாயனார் வீட்டுல போய் பிச்சைக்காரன் போல நின்னான். சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுல போய் பிச்சைக்காரனா நின்னான். உங்கள் வீட்டில யாராவது பிச்சைக்காரன் பசி என்று வந்தால் அவனுக்கு சோறு போடுங்கள். ஏனென்றால் வந்தவன் கடவுளாக கூட இருக்கலாம்.
உங்க வீட்டுல வந்து கையேந்திரவே கடவுள், கடவுள் வேஸ்ட்லயே வரப்போறான். அவன் கழுத்துல மான் தோலை கட்டிக்கிட்டு, யானத்தோலை போத்திக்கிட்டு, மானை கையில வச்சுக்கிட்டு, மழுவை ஏந்திக்கிட்டு, கழுத்துல பாம்பு, இடுப்புல ஒரு பாம்பை கட்டிட்டு அவன ரோட்ல போனா அவனை கல்லால இருந்தே கொண்டு விடுவாங்க. அவன் அந்த கெட்டப்புல வரமாட்டான். அவன் ஒரு பிச்சைக்காரனாகத்தான் வருவான். நல்லா கேட்டுங்க. கடவுள் உங்களிடம் வருவதாக இருந்தால் பிச்சை கேட்பவனாகத்தான் வருவான். அப்படிதான் நம்ம புராணங்கள் சொல்லுது. உங்களிடம் உதவி கேட்டு வருபவனாகத்தான் இருப்பான். அவனுக்கு நீங்கள் செய்கிற உதவிதான் ஆண்டவனுக்கு செய்கிற உதவி. அதனாலதான் எல்லாருக்கும் சொல்லுவேன், பசி என்று வந்தால் அவர்களுக்கு பசியை தீர்க்க உணவு கொடுங்கள். ஏனென்றால் உங்களிடம் கையேந்துபவன் கடவுளாக கூட இருக்கலாம். சொல்லுங்கய்யா நவரத்னம் ஐயா. ரெண்டு விஷயம் ஐயா. நீங்கள் கூறியபடி 2 சித்தர்களை நான் பார்த்திருக்கின்றேன். சுவாமி, மற்றது செல்லப்பா சுவாமி. அவர்கள் அன்போடு அழைத்து உணவு கொடுக்கிற உணவு உண்டார்கள். அந்த கொடுக்கிற நல்ல மனிதர்கள் வீட்டை போய் சாப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் பெரிய விருதுகள் ஒன்றும் எதிர்பார்ப்பது இல்லை. அது ஒன்று. 2வது ஐயா, இந்த பசியில் வாரவர் இப்ப வந்து அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு மலையாளத்தான் கடையில போய் தேநீர் அருந்தினோம். சரி. அப்ப 3 இந்தியன் மியூசிஷியன் வந்தவர், சங்கீதக்காரர். அவன் வாசல்ல வந்து ஒருவன், ஐயா பசிக்குது, ஸோ நான் இருந்த 100 ரூபா கொடுத்தேன். புகைக்குள்ள கேட்டான், கொடுத்தேன் 100 ரூபா. வரைக்கும் அதே ஆள் கேட்டது, இப்போ இன்னும் 100 ரூபா கொடுத்தேன். அப்போ அவன் கேட்டானா, இவங்க முன்னு கேட்டவன் தான் திரும்ப கேட்கறான். பக்கத்துல அங்கால இன்னொருதான் கேட்டான், அது மாதிரி 100 ரூபா கொடுத்தேன். இப்போ கார்ல வந்து அப்புறம் அவன் கேட்டான், நீங்களே என்ன ஐயா அப்படின்னு எல்லாரும் கேட்டவை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நான் சொன்னேன், கடவுள் என்ன கொடுத்தது, இப்படியா கேட்கிறவையே கொடுக்க சொல்லித்தான். அந்த அந்த எனக்கு கடவுள் அந்த பணத்தை தந்து பசி என்று கேட்கிறவன கொடுக்க, அதனால அதைத்தான் நான் செய்கிறேன் என்று சொல்லி சொன்ன பொழுது அவர் ஆச்சரியப்படுத்தார். இது வந்து நான் என்ன பற்றி சொல்லியிருக்கேன், இதுதான் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது இந்த தர்மத்தை செய்யறதுக்கு என்று நோக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வணக்கம். நன்றி. இதைத்தான் அப்பர் சுவாமிகள் தேவாரத்துல சொன்னாரு, இறப்பவர்க்கு ஈய வைத்தான், ஈபவர்க்கு அருளும் வைத்தான், கரப்பவர் கங்கட்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தான், பரப்பு நீர் கங்கையாலை படர்சடை பாகம் வைத்தான், அரக்கனுக்கு அருளும் வைத்தான் ஐயன் ஐயனாரே என்று திருவையாறு பதிகத்துல அப்பர் சுவாமிகள் பாடுறாரு. இறப்பவர்களுக்கு ஈவதற்காகத்தான் செல்வத்தையே இறைவன் கொடுத்திருக்கிறான். அதனாலதான் அதுக்கு செல்வம், ஒரே இடத்துல இருந்தா அதுக்கு செல்வம்னு பேர் கிடையாது. செல்வோம் 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 அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கணும். அதுதான் யாருக்கு பயன் யாருக்கு வேண்டி இருக்கிறதோ அவர்களுக்கு அது பயன்பட வேண்டும். அதைத்தான் வந்து நவரத்னமையாவும் சொன்னாரு, அப்பர் தேவாரமும் அதான் சொல்லுது. ஆக தொடர்ந்து எழு சுற்றம் வினையினும் தீய, வினையை விட கொடுமையானது இந்த சுற்றங்கள். ஏன்னா அதுல நல்லவனு இருப்பான், கெட்டவனு இருப்பான். நீங்க முக்கியமா வந்து நண்பர்களை கூட நம்பிடலாம், சொந்தக்காரங்களை நம்ப முடியாது. அது இப்ப இல்ல, 8000 வருஷத்துக்கு முன்னாலேயே திருமூலர் சொல்லியிருக்காரு, தொடர்ந்து எழு சுற்றம் வினையினும் தீய, கடந்தோர் ஆவி கழிவதன் முன். இந்த ஆவி கடந்து இந்த உலகை விட்டு கழிவதற்கு முன்னால் உடந்து ஒரு காலத்து உணர்வு இலக்கு ஏற்றுமின். உடந்துனா உடன்பட்டு இந்த ஆவி போவதற்கு முன்னால் உள்ள காலத்திலேயே உங்கள் உணர்விலே மெய் விளக்கை ஏற்றுங்கள். ஏற்றி தொடர்ந்து நின்று அவ்வழி தூர்க்கலுமாமே. எவ்வழி? அந்த வயிற்றுக்குழியை நிரப்பி அதை தூர்க்கக்கூடிய வழி எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால், ஆவி போவதற்கு முன்னால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, சொந்தங்களை விட்டுவிட்டு, வினையினின்று நீங்கி இறைவனுடைய மலர் பாதங்களை அடையக்கூடிய உண்மையான உணர்வு விளக்கை கையிலே ஏந்தி கொண்டு நீங்கள் நடக்க தொடங்கினால் அவ்வழி கிடைக்கும். எந்த வழி?
வயிற்றுக்குழியை தூர்க்கும் வழி நமக்கு கிடைக்கும். அடுத்தது அறுத்தன, இந்த இந்த இதுல லாஸ்ட் பாட்டு, அறுத்தன ஆறினும் ஆணினும் மேவி. நம்ம உடம்புலயே 5 புலன்கள் இருக்குல்ல, 5 புலன்களும் 5 பசுக்களாக திருமூலர் சொல்றாரு. இத வேறு சில இடங்களையும் சொல்றாரு, இந்த இடத்துல அவர் சொல்றாரு. இந்த 5 புலன்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 இருக்குல்ல, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இது 2 என்னன்னா இந்த 5ம் நம்முடைய புலன்கள் என்ன. அந்த 5 நம்ம மனம் என்கிற வேடன் கட்டுப்படுத்தணும். திருமூலர் வேற ஒரு பாட்டு சொன்னாரு, பார்ப்பான் அகத்திலே பார்ப்பது 5 உண்டு. ஒரு ஐயர் வீடுகள்ல பசு வளர்ப்பாங்க. பசு வளர்ப்பது என்பது ஒரு தர்மம் என்ன. அந்தனர் வீடுகள்ல வளர்ப்பாங்க. பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. ஆனால் அந்த 5ஐயும் மனதும் கட்டுப்படுத்த தவறிடுச்சு. அதனால அது தறிகட்டு போய் அலைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் மனம் என்கிற அந்த வேடன், மனம் என்கிற முதலாளி அந்த 5 பசுவையும் இழுத்து கட்டிட்டா அந்த 5 பசுக்களுமே உங்களுக்கு பாலை சொரியும். இல்லைன்னா எங்கேயாவது காட்டிலையும் மேட்டிலையும் போய் அந்த பால் எல்லாம் பாறையிலையும் மண்ணிலையும் வீணாயிரும். வீட்டுக்கு அடங்காத பசுக்கள் வெளியே போய் ஓடி போய் எங்கேயாவது பாலை பொழிஞ்சிட்டு வந்துடும். பார்ப்பான் அகத்திலே திருமூலர், பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, மேய்ப்பாரும் இன்றி விரைத்து திரிவன, மேய்ப்பாரும் உண்டு வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5ம் பாலாய் சொரியுமே. மனிதனை தீமை செய்ய தூண்டுவதே இந்த 5 புலன்கள் தான். அதனாலதான் திருமூலர் சொன்னார், கள்ள புலன், திருட்டு பயலுக, மோசமான திருட்டு பயலுக என்ன. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் புராணுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், இப்படி எல்லாத்தையும் உயர்வா சொல்லிட்டு வந்தவரு இதை மட்டும் கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கு. கள்ளப்புலன் திருட்டு பயலுக இந்த 5 பேரும். அது தறிகட்டு போய் அலையும். அது இப்போ ஓட்ட குடம் இருக்குல்ல, 5 ஓட்டை போடுறீங்க. ஒரு மண்பானை எடுத்துக்கீங்க, அதுல ஒரு 5 ஓட்டை போடுறீங்க. அதுக்குள்ள ஒரு அண்டா தண்ணியை ஊத்துறீங்க. தண்ணி நிக்காது. எது வழியா போகும்? அந்த ஓட்டைகள் வழியா போயிடும். 5 ஓட்டை வழியா போயிடும். ஆனா அதையும் நிரப்புவதற்கு ஒரு வழி இருக்குது. என்னன்னா, நல்ல நீர் நிரம்பிய ஒரு தொட்டி, அந்த தொட்டிக்குள்ள அந்த 5 ஓட்டை உள்ள பாண்டத்தை உள்ள வச்சு அமுக்குறீங்க. நல்லா கவனிங்க. இப்ப குடம் நிறைஞ்சிரும். எப்படி நிறைய தெரியுமா? எந்த வழியாக தண்ணீர் எல்லாம் வெளியே போனதோ அந்த வழியாகவே தண்ணீர் உள்ள வந்து நிறைஞ்சிரும். அப்படித்தானே? பானையை எந்த வழியெல்லாம் போனதோ, கண்ணு வழியா, காது வழியா, மூக்கு வழியா, வாய் வழியா, உடம்புல உள்ள வேர்வை நாளங்கள் வழியா வெளியே போனதெல்லாம் அந்தந்த ஓட்டைகள் வழியாவே உள்ள வந்துடும். எந்த ஓட்டை குடம் ஐம்புலன்களும், எந்த ஐம்புலன்களின் வாயிலாகத்தான் தவறான காரியங்கள் நடக்கின்றன. ஆனால் அந்த ஐம்புலனையும் இறைவன் என்கின்ற ஞான பெருவெள்ளத்துக்குள்ளே அமுக்கி விட்டால் எல்லா வழிகளும், கண்ணும் நல்லதைத்தான் பார்க்கும், காதும் நல்லதைத்தான் கேட்கும், மூக்கும் நல்லதைத்தான் கேட்கும், வாயும் திருமுறையைத்தான் பாடும், மெய்யும் இறைவனுக்காகத்தான் இயங்கும். இந்த 5 வழியாகவும் அந்த ஞான அருள் திரவியம் உள்ளே போய் அந்த ஓட்டை குடமான இந்த உடம்பை நிறைத்துவிடும். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி. 4 எத்தனை மாசம்? 10 மாசம். அம்மா வயிற்றுல 10 மாசம் கிடந்தோம். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. இது ஒரு மண்குடம். இத பொத்தி பொத்தி பாதுகாக்கணும். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. போகாத பாதையில போய் செல்லாத இடங்கள்ல ஐம்புலன்களையும் செலுத்தி அவன் வாழ்க்கை என்கிற அந்த மண் குடத்தை மண்ணில போட்டு உடைச்சுட்டான். யோகியமா? வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. நீங்க அறுத்தனர் 5 எண்ணெய்க்குள்ள நீங்க விளங்கினீங்க. எனக்கு அது விளங்கிச்சது. 5 புலன்களையும் சொல்லப்படுது.
சரி. அறுத்தன ஆறு மண்டை என்ன ஐயா? என்னது? முதல் லைன்ல இருக்கு அறுத்தன ஆறினும். ஆமா ஆமா, இப்ப இதுக்கு மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆண் இனம் மேவி அப்படின்னு அறுத்தனர் ஐவரும் சொல்றோம்ல. ஐவர் வந்து ஐம்புலங்கள் இல்லையா? அறுத்தன அறுத்தன ஆறினும் என்றால் 6 சுவை உணவுகளை, அறுசுவை உணவு இருக்குல்ல, அதுதான் 6. அதை அறுக்கணும். ஆனா அதை அறுக்க விடாம, ஏற்கனவே பாட்டுல சொன்னோம்ல, காலையில எழுந்த உடனே சாதாரண உணவு இல்ல, டேஸ்டியான ஃபுட்டு கலைகிறோம். அறுசுவை எண்ணெய்க்குள்ளயா? அறுசுவை எண்ணெய்க்குள்ள அது ஐம்புலனுக்குள்ள தானே அடங்குது. எங்க சுவை வந்து நாக்கு தானே, வாய் தானே. அதைத்தான் சொல்றேன். அதுதான் அந்த ஐம்புலன் தான் தப்பு செய்யறது தோன்றுது. அந்த ஐம்புலன்ல உள்ள வாய் தான் வந்து உங்களுக்கு நல்ல வாயும், வாயோடு சேர்ந்த நாக்கும் தான் உங்களுக்கு. அறுத்தனர் ஐவரும் எண்ணெய்க்குள்ள அதை புரிம்ப சொல்றார். 5 புலன்களும் வந்து 5 புலன்களுக்கு ஊடாக அறுத்தன ஆறினும் என்று சொல்லுது. அது மாற்றம் ஐயா. சொல்லுங்க. அறுத்தன ஆயினம், not ஆறினம். ஆயினமா? அது ஆணினம் வேற. ஆணினம் வந்து பசுவை சொல்லுது. இந்த பாட்டு 5வது பாட்டுல முதல் வரிசையில 2வது வேர்ட் it should not be ஆறினம், ஆயினம், ஆயினம் இல்ல. அப்படி இல்ல. இந்த புத்தகத்துல இது ரிவைஸ் புக், இதுதான் அப் டு டேட் புக். இல்ல இல்லையா, இது ராமநாத பிள்ளை எல்லாம் அதை ஒத்துக்கல. இது 6ங்கிறது அறுசுவையை, அறுசுவைன்னு சொல்றாங்க. வேணா நீங்க உள்ள பதிவை மட்டும் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க, அது நான் பாக்குறேன். ஏன்னா இதுல சொல்லியிருக்கிறது ஐம்புலன்கள் ஐவரும். ஆமா, யோகியமா இருங்க, நான் அந்த 2 வரைக்கும் சேர்த்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அறுசுவை என்பது என்ன? அறுசுவையின் மேல் உள்ள ஆசை, அந்த ஆசையை அறுக்கணும். என்ன? அப்புறம் ஐம்புலன்கள் இருக்குல்ல, ஐம்புலன்களை அடக்கணும். 6 வகை சுவை உள்ள ஆசையை தடுக்கணும். அது போக ஐம்புலன்களை அடக்கணும். ஏனென்றால் இவை இரண்டும் எண்ணிலி துன்பம், எண்ணிக்கை இல்லாத துன்பத்தை தரக்கூடியவை, தொடர்ந்த துன்பத்தை தரக்கூடியவை. அப்ப அறுசுவையை வாயை கட்டுப்படுத்தணுங்கிறாரு. அதுதான் இந்த மேல உள்ள 3 பாட்டுல அதான் சொல்லி 4 பாட்டுல அதான் சொல்றாரு. வாயை கட்டுப்படுத்தணும், அது போக ஐம்புலன்களை அடக்கணும். ஏன்னா இவை இரண்டும் தான் எண்ணில்லாத துன்பங்கள் வருவதற்கு காரணம். ஒருத்தன வல்வினை, ஒருத்தன தண்டித்தல், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்தல். அதாவது ஒருத்தனை என்றால் தண்டித்தல். இந்த வல்வினைகள் நம்மை தண்டிக்கின்றன. நாம் செய்கின்ற நல்வினைகள் அல்ல, தீய வினைகள், வல்வினைகள். அவை ஒன்றல்ல, 2 அல்ல, அது தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கோம். அவைகள் நம் வாழ்வை தண்டிக்கின்றன. அதனால இந்த வாழ்வையே நான் வெறுத்து விட்டு ஈசனை வேண்டி நிற்கின்றேன். அவர் பதப்பொருளை சொல்றாரு, நீங்க சொல்ற விளங்குது. கந்தவேலையா சொல்லுங்க இப்போ. இல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்காங்க? 1000ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்காங்க? 6 அத்துவானின் வழியாக உயிர்கூட்டம் வினைகளை ஈட்டின. 6 அத்துவாக்கள்னு போட்டிருக்கா? நீ 1000 சொன்ன மாதிரி இருக்குது. 6 அத்துவாவின் வழியாக உயிர்கூட்டம் வினைகளை ஈட்டின. ரைட். அதாவது நாம ஏற்கனவே வந்து 6 அத்வாக்களை பற்றி படிச்சிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. நான் இப்போ நேரம் ஆயிடுச்சு, அடுத்த வகுப்புல அந்த 6 அத்வாக்களை சொல்றேன். நாம ஏற்கனவே அதை எழுதி போட்டு விளக்கியிருக்கோம். அது 6 சுவைன்னு எடுத்துக்கலாம், அல்லது 6 அத்வாக்கள். 6 அத்வாக்கள்னா அவஸ்தைகள்னு அர்த்தம். அந்த 6 விதமான அவஸ்தைகள் எதனால வரும்னா அதுவும் ஐம்புலனாலதான் வரும். அதனால அதுவும் நீங்க திருமூலருக்கு யாருடைய கருத்தையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அவர்களுடைய பார்வையில அவங்க ஒரு சிறப்பான கருத்தை சொல்லியிருப்பாங்க. அதை விளங்கி கொள்றதுக்கு நமக்கு அறிவு இல்லாம இருக்கலாம். அதனால அவரு சொன்னதை நாம இப்படி அவர் முதல்ல சொன்னது எனக்கு 1000ன்னு கேட்டது. அதுதான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. அந்த 1000 என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன்.
ஆனால் அது 6 அத்துவாக்கள். அத்துவாக்கள்னா கரெக்ட். ஐம்புலன்களால் வரக்கூடிய 6 அவத்தைகள். அவை என்னங்கிறத அடுத்த வாரத்தில் நான் அதை அந்த நோட்ஸே ஏற்கனவே அனுப்புனது இருக்குது, அதை நான் எடுத்து காட்டுறேன். அப்ப இந்த பாட்டினுடைய முழுமையான பொருள் என்று சொன்னால் அறுசுவையை அறுக்கணும், ஐம்புலன்களால் வருகிற ஆசைகளை அறுக்கணும். இல்லை என்றால் எண்ணில்லாத துன்பம் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நாம் செய்கிற வல்வினைகள் நம்மளை தண்டித்து கொண்டே இருக்கும். அவை 1 2 அல்ல, இன்னைக்கு நேத்தல்ல, தொடர்ந்து பல கூட்டமா வந்து நம்ம வாழ்வை சிதறடித்து கொண்டிருக்கும். இப்படியான சிக்கல்கள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால் இந்த வாழ்வை வெறுத்து விட்டு ஈசனுடைய திருவடியை நான் தேடி நின்றேனே என்று சொல்லி அவரு இந்த 5 பாடல்களை முடிக்கிறாரு. இந்த 5ம் வறுமை என்பது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால அந்த வறுமையை சொல்லி அவர் நிறைவு செய்கிறார். அடுத்த வாரத்துல நம்ம புதிய ஒரு தலைப்பு, மிக முக்கியமான ஒரு தலைப்பு. என்ன தலைப்புனா அக்கினி காரியம். அது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் ஒரு 2-3 நிமிஷத்துல சொல்லிட்டு நிறைவு செய்வோம். அக்கினி காரியம் என்ன 5 நிமிஷம் இருக்கா? ரைட், ஓகே. என்ன அக்கினி காரியம் என்றால் என்னன்னா நெருப்பு. அக்கினின வந்து நம்முடைய வாழ்க்கையில மிக மிக தொடர்புடையது. எந்த ஒரு காரியத்துக்கும் அக்கினி தேவை. அதனால நம்ம வீடுகள்லேயும் சின்ன அளவிலே இது நடத்துறோம், யாகம், ஹோமம்னு சொல்றோம்ல, கணபதி ஹோமம், வரலட்சுமி ஹோமம் அப்படின்லாம் நம்ம விஷ்ணு ஹோமம் இதெல்லாம் பண்றோம் சிறிய அளவுல. இது வெளியே வந்து யாகம் வேள்வி அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுல நடத்துறாங்க. இதை யார் அந்த வேள்விக்கு தான் அக்கினி காரியம்னு பேர். அக்கினி காரியம் என்றால் அது வேள்வியை குறிக்கக்கூடியது. இந்த வேள்வியை யார் நடத்த வேண்டும் அதைத்தான் இந்த பகுதியில சொல்றாரு. வேள்வியை இல்ல, ராசாக்கள் வேள்வியை ஏற்பாடு பண்ணலாம். இப்ப நீங்க கணபதி ஹோமம் வீட்டுல வைக்கணும், நீங்க தான் வைக்கிறீங்க. ஆனா யாரை கூப்பிடுறீங்க? ஐயரை தான் கூப்பிடுறீங்க. அந்தணர்கள் மட்டும்தான் இந்த வேள்வியை செய்வதற்கு உகந்தவர்கள். ஆனா அந்தணர்களாக இருக்கிறார்களா? அதான் இப்ப பிரச்சனை. சொல்லுங்கய்யா. முனிவர்களும் யாகம். ஆமா, முனிவர்களும் இதை செய்திருக்கிறார்கள். ஆனால் இதை செய்வதற்கு பாத்தியப்பட்டவர்கள் அந்தணர்கள் தான். முனிவர்கள் அந்தணர்களின் உதவியோடு தான் இந்த வேள்வி தீயை வளர்ப்பார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஹோமகுண்டத்தை சுத்தி பூணூல் அணிந்த அந்தணர்கள் தான் உட்கார்ந்துருப்பாங்க. அவரும் அந்த கூட்டத்துல உட்கார்ந்துருப்பாரு. அதனால முனிவர்கள் தனியாக யாகமோ வேள்வியோ நடத்த முடியாது. அது வேணா அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல கணபதி ஹோமம் நடத்தினாலே அட்லீஸ்ட் 3 பேர் வர்றாங்க, இல்ல 5 பேர் வர்றாங்க. அது மாதிரி முனிவர்கள், இப்ப கந்தவேலையா சொன்ன மாதிரி அரசர்கள் யாகம் நடத்துற மாதிரி முனிவர்களும் வேள்வி நடத்துவாங்க. இப்ப தசரதனுக்கு குழந்தைகள் இல்ல. கலக்கோட்டு முனிவர்னு ஒருத்தர் அவங்க அவைக்களத்துக்கு வந்தாரு. தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளைகளே இல்லை. அப்ப அவர் சொன்னாரு, கலைக்கோட்டு முனிவர் புத்திர காமேஷ்டி யாகம், குழந்தை பேரு வேண்டி செய்யக்கூடிய யாகத்துக்கு பேரு புத்திர காமேஷ்டி யாகம், அதை செய்ய வேண்டும் என்று கலக்கோட்டு முனிவர் சொன்னார். உடனே அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு 1008 அந்தணர்கள் வேண்டும். யாரு? கலக்கோட்டு முனிவர் சொன்ன முதல் வேண்டுகோளே 1008 அந்தணர்கள் வேண்டும், 1008 பசுக்கள் வேண்டும். நீங்க பாலெல்லாம் கடையில போயெல்லாம் வாங்க முடியாது. அந்த யாகசாலையிலேயே பாத்தீங்கன்னா பசுக்கள் கட்டி போட்டிருக்கோம். அந்த பசுக்கள்ல இருந்து ஒவ்வொரு யாக கால 6 கால பூஜை நடக்கும்ல, அதுக்கு வந்து பாலெல்லாம் அங்கிருந்தே எடுக்கணும். அந்த பசுனுடைய இதுல இருந்தே பாலெல்லாம் எடுக்கணும். அதனால யாகம் நடக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே அந்த பசுக்களை ரெடி பண்ணணும். அவைகள்ல இருந்து பால் எடுக்கணும், அதை உறவிட்டு தயிராக்கணும், அப்புறம் நெய்யா எடுக்கணும். இது எல்லாமே அந்த 1 மாசத்துல செஞ்சு யாகசாலை 3 நாளோ 5 நாளோ நடந்தா அதுக்கு முன்னேற்பாடு 1 மாசம் செய்யணும். அந்த யாகத்தை செய்யக்கூடியவர்கள் அந்தணர்கள். ஏனென்று சொன்னால் அந்தணர்கள் மட்டும்தான் இரு பிறப்பாளர்கள் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. இன்னொன்னு என்னன்னா, வேள்வியிலே
நீங்கள் யாகத்தை வளர்க்கிற போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன என்றால் வேத மந்திரம் தான் சொல்லணும். அங்கே திருமுறைகள் பாட மாட்டாங்க. இன்றைக்கும் கூட சிவாச்சாரியர்களே நீங்க கூப்பிட்டு கணபதி ஹோமம் நடத்துங்க. வீட்டுல வருகிற போது திருமுறைகளை ஏதாவது 5 கரத்தனை ஆணை மோதனை சில பாட்டு பாடுவாங்களே தவிர அந்த நெருப்பை வளர்க்கிற போதும் அதிலே நாம் அந்த ஆகுதிக்காக பொருள்களை போடுகிற போதும் அவர்கள் வேத மந்திரங்களை மட்டும்தான் சொல்லுவார்கள். வேத மந்திரங்கள் தெரிந்தவர்கள் மட்டும்தான் வேள்வியை நடத்த முடியும். ஏனென்று சொன்னால் அந்தணர்களுக்கு 2 பிறப்பு. ஒரு பிறப்பு உபநயனத்துக்கு முன்னால், பூணூல் போடுறதுக்கு முன்னால. பூணூல் 7 வயசுல போட்டிருக்காங்க, 9 வயசுல போட்டிருக்காங்க, 16 வயசுல போட்டிருக்காங்க. ஏன்னா புராணத்துல வெவ்வேறு காலகட்டம் இருக்குது. ஆனால் ஒரு வயசுல 16க்கு மேல போட மாட்டாங்க, 16க்குள்ள போட்டணும். அப்படி பூணூல் அணியறதுக்கு முன்னால உள்ளது ஒரு பிறப்பு. பூணூல் அணிந்த பிறகு அவர்கள் வேறு ஒரு பிறப்பாளராக மாறி விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. முக்கியமான இது என்ன தெரியுமா? வேதத்தை நன்றாக படித்தவர்களாக இருந்தால்தான் வேள்வியை செய்ய முடியும், செய்ய வேண்டும். ரிக், யஜூர், சாம, அதர்வனம் 4 வேதங்கள். அந்த 4 வேதங்களும் முதல்ல கலியுகம், கிருத யுகம், அடுத்தது திரேதா யுகம், அடுத்து அது ராமன் பிறந்தது, அடுத்து துவாபர யுகம், அது கண்ணன் பிறந்தது. இந்த 3 யுகங்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 12 லட்சம் ஆண்டுகள். ஒவ்வொரு யுகம் 4 லட்சம் ஆண்டு. இப்ப 4வது கலியுகம் நடக்குது. இதுல 4256 ஆண்டுகளோ முடிஞ்சிருக்கு. இன்னும் மீதி சொச்சம் 3 லட்சம் ஆண்டுகள் இருக்குது. இந்த 4 யுகங்கள்ல கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், இந்த 3லேயும் நல்லா கவனிங்க, 3லேயும் வேதங்கள் 4ம் ஒன்றாகத்தான் இருந்தது. வேதங்கள் 4ம் ஒன்றாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த துவாபர யுகத்திலே அநீதிகளும் அக்கிரமங்களும் அதிகமான காரணத்தினால் துவாபர யுகத்தினுடைய இறுதியிலே வாழ்ந்த வியாச பகவான் தான் அந்த 4 வேதங்களையும் உட்பிரிவுகளாக 4 பிரிவுகள் பிரிச்சார். 4 வேதங்கள் மட்டும் ஒட்டுமொத்தமா இருந்தத அதனுடைய உட்பிரிவுகள் சொல்லி ஞான காண்டம், கர்ம காண்டம் அப்படின்னு அவர் பிரிச்சார். அதை பத்தி அடுத்த வாரத்தில் சொல்ல போறோம். இந்த பகுதியில முன்னுரை தான் ரொம்ப முக்கியமானது. அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க உள்ள போக முடியும். என்ன அப்ப அந்த ஞான காண்டம்னு ஒண்ணு, அந்த அவர் வியாசர் வகுத்த 4 வகையான அந்த பிரிவுகள்ல ஒன்று ஞான காண்டம். அந்த ஞான காண்டம் என்னன்னா 108 உபனிஷத்துக்கள். உபனிஷத்துக்களைத்தான் நாம் ஞான காண்டம் என்று சொல்லுகிறோம். வேதங்கள் 4, ஆனால் வேதத்தின் சாரமாக விளங்கக்கூடிய உபனிஷத்துக்கள் மொத்தம் 108. இந்த பிரிவுகளை எல்லாம் வியாச பகவான் தான் அதை செஞ்சார். ஆக கிரியைகள் செய்வதற்கு பூணூல் போட்டவர்கள் தான் வர வேண்டும். நாம செய்யறோம். இப்ப இது சிலை செதுக்குகிற ஆசாரி அவன் பிராமின் கிடையாது, ஆனா அவன் பூணூல் போட்டிருப்பான். விஸ்வகர்மா பூணூல் போட்டிருப்பான். தேர் செய்யறவன், இது மரத்தேரு இதெல்லாம் செய்யறவங்க எல்லாம் பூணூல் போட்டிருப்பாங்க. நாமளே இறந்து வீட்டுல போய் நாம இப்ப எங்க அம்மா இறந்துட்டாங்க, கிரியையெல்லாம் நான் தான் செஞ்சேன். நானும் என்னுடைய சகோதரர்கள் 3 பேரும் சேர்ந்து செஞ்சோம். இப்ப பூணூல் போட்டவர்கள் மட்டும்தான் கிரியை செய்ய முடியும். அதனால ஒரு வெள்ளை துணிய 4 துணியை கிழிச்சு இப்படி பூணூல் மாதிரி போட்டுருவாங்க. நாங்க அதை போட்டு அடுத்த சைட்ல ஒரு ஐயர் இப்படி போட்டா நாங்க இப்படி போடுறது இலவுக்கு மாத்தி போடுவோம். ஆனாலும் அதனுடைய நோக்கம் என்னன்னா கிரியை செய்யக்கூடியவர்கள் பூணூல் அணிய வேண்டும். அந்தணர்கள் தினசரி கிரியை செய்கிறார்கள். நல்ல கிரியை, கெட்ட கிரியை எல்லாமே அவங்க ஈடுபடுறதுனால அவங்க எப்போதும் பூணூல் உள்ளவர்களா இந்த சமூகம் அங்கீகரிச்சிருக்கிறது. இதுல அவர்கள் வேதம் படித்தவர்களாக இருக்க வேண்டும். பூணூல் அணிந்து திருபிறப்பாளர்னு என்ன, பூணூல் அணியாமல் இருக்கக்கூடாது. அந்தணராக பிறந்த ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட வயதிலே பூணூல் அணிந்துதான் ஆக வேண்டும். பூணூல் சும்மா ஒரு நூலை போட்டுக்கிறது இல்லை. பூணூல் அணிந்தால் அவர்கள் வேதத்தை பூரா படிச்சிருக்கணும். இந்த ஞான காண்டம் வரைக்கும் உபனிஷத்துக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த மந்திரங்களை சொல்லித்தால் இது ஓத வேண்டும். ஆனால் பூணூல் என்பது
அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதற்கான அடையாளம் அல்ல, அவர்கள் கிரியை செய்கிறார்கள் என்பதற்கான அடையாளம். இப்ப நானும் ஒரு முக்கியமான கிரியை செய்யறேன்னா எனக்கும் அந்த பூணல் போடுவாங்க. கிரியை செய்பவர்கள் யார் என்பதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக அந்த இது கொடுக்கப்படுகிறது. இப்போ பகவத்கீதை இருக்குது, பகவத்கீதை அது பிராமணர்களுக்கு மட்டும் உரியதுங்கிறதுக்காக. ஏன்னா அது பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம்னு 3 இருக்குது என்ன. ஆனா எல்லாரும் அதை அந்தணர்களுக்கு உரியதுன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அது அந்தணர்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை பகவத்கீதைக்கும். ஏன்னா இந்த பகவத்கீதையை உபதேசித்த கிருஷ்ண பரமாத்மா அந்தணன் கிடையாது, அவன் ஒரு சத்திரியன். அதை கேட்ட அர்ஜுனன் இருக்கிறான்ல, அவன் அந்தணனா? அவனும் கிடையாது, அவனும் ஒரு சத்திரியன். என்ன சரி, இதையெல்லாம் இது பண்ணி கிளாசிபிகேஷன் பண்ணாத வியாசர், அவரு அந்தணரானா? அவரு அந்தனர் கிடையாது, ஒரு மீனவர் பெண்ணுக்கு பிறந்தவர், அவர் ஷெட்யூல்டு காஸ்ட். அப்ப இது அந்தணர்களுக்குரியதுன்னு எப்படி சொல்ல முடியும்? யார் தங்களுடைய கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்குமே உரிய சட்ட புத்தகம் தான் பகவத்கீதை. அது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கானது அல்ல. அதனாலதான் வள்ளுவர் அந்தனர் என்பவர் அறவோர், பூணூல் போட்டதுனால மட்டும் ஒருவர் அந்தனர் ஆகிவிட முடியாது. எவன் அறம் தவறாத செயல்களை செய்கிறானோ அவன் தான் அந்தணன். இதை 2000 வருஷத்துக்கு முன்னால டெஃபினிஷன் given by திருவள்ளுவர் ஃபார் அந்தனார். அந்தனர் என்போர் அறவோர் செவ்வுயிர்க்கும் செந்தன்மை போன்று ஒழுகலான், மற்ற எல்லா உயிரிட்டும் கருணை உள்ளவன். என்ன காரணம் தெரியுமா? இப்ப நமக்காக நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும், கணபதி ஹோமம் நடத்துறோம். அவன் அந்தனர் தானே அதை செய்யறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அடுத்தவர்கள் வாழ்வுக்காக அவன் பிரார்த்தனை பண்றான், அடுத்தவர்கள் வாழ்க்கைக்காக அவன் மந்திரம் சொல்றான் இல்லையா? அப்படித்தானே? அதைத்தான் வள்ளுவன் நாசுக்கா சொன்னான். அந்தனர் என்பவர் அறவோர். ஏன் அவன் அறவோர்னா, மற்றவர்களுக்காக பூஜை செய்யறான். இப்ப நீங்களே கோயில போய் ஐயத்தை திவாரண தட்டு கொடுக்குறீங்க, உங்க குடும்பம், உங்க பேர் நட்சத்திரத்தை சொல்றீங்க, உங்க குடும்பத்தை புறான்னு சொல்றீங்க. சிலவன் 10 ரூபாய் கொடுத்துட்டு 10 பேரை சொல்லுவான், 10 பேர் 10 நட்சத்திரம் சொல்லுவான், எல்லாருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணுங்க. என்ன அது நீங்க அர்ச்சனை பண்ணும்போது அவன் யாருக்காக அர்ச்சனை பண்றான்? அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக இல்லை, நமக்காக பண்றான். அப்ப எல்லா உயிர்களுக்குமான வழிபாடுகளை அவன் செய்வதால், எல்லாருக்குமான கிரியைகளை அவன் செய்வதால் அவனுக்கு உயர்ந்த இடத்தை, அரசருக்கும் உயர்ந்த இடத்தை சமூகம் கொடுத்து வைத்திருக்கிறது. இன்றைக்கு எல்லாரும் அதே மாதிரியான பிராமணர்களாக இருக்கிறார்களா என்றானா அது சிக்கலான கேள்வி. ஏன்னா சோ என்று ஒருத்தர் இருந்தார், சோ ராமசாமி, பத்திரிகையினுடைய ஆசிரியர். அவர் எங்கே பிராமணன் என்று ஒரு தொடர் இதுல எழுதினார், புக்லெட்ல. அது போக அதை ஸ்டேஜும் பண்ணார், ஸ்டேஜ் டிராமாவும் பல இடங்கள்ல போட்டார். எங்கே பிராமணன் அப்படின்னு, எங்க உண்மையான பிராமணன் எங்க இருக்கிறான் அப்படின்னு அவர் ஒரு கொஸ்டின் எழுப்பினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராமண தர்மத்தை மீறியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பிராமணர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே என்று அவர் வருத்தப்பட்டார். அவர் ஐயரு, யாரு? சோராமசாமி ஐயரு, பிராமின். அவரே எங்க பிராமணன் இருக்காண்டா அப்படின்னு கேட்டாரு. இதே பாரதி பிராமின். ஆனா அந்த பாரதி சொன்னா, பார்ப்பானை ஐயன் என்ற காலமும் போச்சே. ஐயர் என்றால் அந்தணன் அர்த்தம் இல்ல, ஐயர் என்றால் மேலோர். ஐயன் திருவள்ளுவன் சொல்லுவாங்க. தமிழ்நாடு அரசு அழைப்புதல் இன்விடேஷன்ஸ் திருவள்ளுவர்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயன் திருவள்ளுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஐயான்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலானவர் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஐயா ஐயர் என்பது பிராமின்னு அர்த்தம் கிடையாது. ஐயா ஐயர் என்பதெல்லாம் என்ன, மேலோன் என்பதை குறிக்கக்கூடியது. அத பாரதி சொன்னா, பார்ப்பான் தான் மேலோன் என்ற காலம் எல்லாம் போயிடுச்சுங்கிறான். பார்ப்பானை ஐயன் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சே. ஜாதியிலே ஏற்றத்தாழ்வு பார்க்க ஆரம்பித்த பிறகு அவன உயர்ந்த ஜாதி, நான் என்ன கீழ்ந்த ஜாதி அப்படிங்கிற போராட்ட குணம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்றுதான் என்பதை விடுதலை போராட்ட காலத்தில், ஏன்னா மக்கள் ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால், மதத்தின் பெயரால் பிளவுபட்டு கிடந்தால் ஒற்றுமை சாத்தியப்படாது. ஒற்றுமை சாத்தியப்படாவிட்டால்
நாட்டினுடைய விடுதலை சாத்தியப்படாது. அதனால எல்லாரும் ஒண்ணுதான், பாப்பானும் ஒண்ணுதான், பறையனும் ஒண்ணுதான். பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பறவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை தான். விடுதலை என்பது தனிப்பட்டவர்களுக்கு அல்ல, எல்லாருக்குமானது. அந்த உணர்வை ஊட்டுவதற்காக தான் பார்ப்பானை ஐயன் என்ற காலம் போச்சே, பார்ப்பான் தான் உயர்ந்தவன் என்கிற காலமே போயிடுச்சுன்னு சொன்னது ஒரு ஐயர். அதே மாதிரிதான் இவரும் சொன்னார். ஒன்னே ஒண்ணு சொல்லி நிறைவு செய்யறேன். திருக்கட்சி நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். கட்சி என்று சொன்னால் உங்களுக்கு காஞ்சிபுரம் தெரியும். ஆனா அவர் காஞ்சிபுரத்துக்காரர் இல்ல, அவர் இருந்தது பூந்தமல்லி. சென்னையில பூந்தமல்லி ஹைவேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முன்னால உள்ள பேர் என்ன தெரியுமா? பூவிருந்த வள்ளின்னு அர்த்தம். பூவிருந்த பூக்கள் இருக்கக்கூடிய வள்ளி. வள்ளினா குண்டு நகரம். பூக்கள் நிறைந்த நந்தவனங்கள், வள்ளி மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது அந்த இடம். அதை வச்சு பூவிருந்த வள்ளி அப்படின்னு பேரு. இப்ப நம்மளால பூந்தமல்லின்னு ஆக்கிட்டாங்க. அந்த பூந்தமல்லியில இருந்து டெய்லி காஞ்சிபுரத்துக்கு அவர் நடந்தே போய் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள்கிட்ட போய் அவருக்கு போய் சாமி கும்பிட்டு வருவார். வரதராஜ பெருமாள் மேல அவ்வளவு பக்தி. ஆனா அவரு தாழ்த்தப்பட்ட இடத்தை சேர்ந்தவர், திருக்கட்சி நம்பி. ஏன்னா அப்ப அவர் டெய்லி அங்க போய்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் பக்தர் ராமானுஜர் அப்ப சின்ன பையன், அவர் ரோட்ல திருக்கட்சி நம்பி போகும்போது இவர் டெய்லி இந்த வழியா போறாருன்னு சொல்லி போய், எங்கயா போறீங்கன்னு, நான் டெய்லி இந்த கோயிலுக்கு இந்த மாதிரி வரதராஜ பெருமாளை கும்பிட போவேன் அப்படின்னு. ஐயோ, நான் கும்பிடுற வரதராஜ பெருமாளே உங்க வடிவத்தில் வந்துட்டாரு, இனிமே நீங்க தான் எனக்கு குரு அப்படின்னு அவர் காலை பிடிச்சார். காலை பிடிச்ச திருக்கட்சி நம்பி சொன்னாலும், ஐயோ நீ ஒரு அந்தணன், பிறப்பால் நீ அந்தணன், நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன். என்ன, நான் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறாரு ராமானுஜர், இவர் போக மாட்டேங்கிறாரு. நான் எப்படி ஒரு தாழ்ந்த ஜாதிக்கார உங்க வீட்டுல சாப்பிட முடியும்னு. அப்ப பக்த ராமானுஜர் சொன்னாரு, பூணூல் அணிந்து, யாரு சொன்னவர்? ஐயரு ராமானுஜர். பூணூல் அணிந்திருப்பதனால் நான் மேல் ஜாதி அல்ல, பூணூல் அணிந்திருப்பதால் நான் அந்தணன்னு சொல்ல முடியாது. நீங்கள் உயிர்களுக்காக, மக்களுக்காக தினசரி இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறீர்கள், உண்மையிலே நீங்கள் தான் அந்தணன், நீங்கள் வந்தால்தான் எங்கள் வீடு வழங்கும் அப்படின்னு கூட்டிட்டு போய் சாப்பாடு போட்டு, அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரன் சாப்பிட்ட சாப்பாட்டு மிச்சத்தை எடுத்து ஒரு பிராமின் சாப்பிட்டாரு, ராமானுஜர் சாப்பிட்டாரு. இது ராமானுஜர் வரலாறு, நான் சொல்றது கதை கிடையாது, வரலாறு. என்ன, அப்ப அந்தனர் என்போர் அறவோர், ஒரே வழியில அவர் சொன்னார் திருவள்ளுவர். அப்படிப்பட்ட அந்தணர்கள் செய்யக்கூடிய காரியம்தான் அத்தினி காரியம், வேள்வி. அதை பற்றித்தான் அடுத்த வகுப்பிலே அந்த பாடல்களை நாம் படிக்க போகிறோம். அதனால காலத்தின் அருமை கருதி இன்றைய வகுப்பை இத்துடன் நாம் நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் என்று கூறி, உலகளாவிய சைவ சமய வகுப்பினுடைய 180வது வகுப்பு, திருமந்திர தொடர் வகுப்பினுடைய 43வது வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ரொம்ப டயர்டா இருக்கு. ஏதாவது கேள்வி இருந்தா அடுத்த வாரம் கேட்டுக்கலாம். எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், 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 வணக்கம்.